அழகே அழகு சீரியல்ல சுரேஷ் வந்து முதல் முறையா அவங்க மாமாவை எதிர்த்து பேசிட்டாரு. அடிக்க வந்த அண்ணன் அடிக்க வந்த கைய வந்து பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, தண்ணி அடிச்ச மாப்புல தங்கராஜுக்கு என்ன பேசுறோன்னே தெரியாது போல. மறுநாள் காலையில எந்திச்சு, நான் ஏதாவது தப்பா பேசினேனா? இல்ல ஏதாவது பேசினேனா? ஏதாவது என்ன சமாதானப்படுத்துனீங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏதோ நடந்திருக்கு. ஆனா என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி ரேவதிட்ட கேட்க, இல்ல இது மாரி எதுவும் நடக்கலன்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இங்க எல்லாரும் பரபரப்பா இருக்காங்க. பாக்கியராஜ்லேருந்து எல்லாரும். வந்து ரேவதி வந்து சொல்றாங்க, நான் வந்து ஏதாவது நடந்துச்சான்னு கேட்டாரு. நான் எதுவுமே நடக்கலன்னு சொல்லிட்டேன். அதே மாரி நீங்களும் மெயின்டெயின் பண்ணுங்கன்னு சொல்றாரு. பாக்கியராஜுக்கு தான் அள்ளு விடல. ஐயய்யோ! என்னடா இது இந்த ஆளு சரியான கிறுக்கனா இருப்பான் போலன்னு நினைச்சிட்டு இருக்கலாம். சுரேஷ் வந்து தான் அப்படியே மாமாக்கு ஏதாவது ஆச்சா, மாமா ஏதாவது சொன்னாரா, ஆச்சா பூச்சான்னு இருந்தாரு. கடைசியாக ரூமை வெக்கேட் பண்ணி ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ரூமை வெக்கேட் பண்ணும்போது தங்கராஜோட செலவு வந்து பாக்யராஜ் தலையில் கட்டுறதுக்கு அவர் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அதனால அவர் ஃபோன் பேசிட்டு வரவே மாட்டேங்கிறாரு. கடைசி பார்த்தா பாக்யராஜ் யோசிச்சுட்டு கட்ட போறாரு. சுரேஷ் கட்ட சொல்லி மதி சொல்றாங்க. உடனே மதி சொன்னதை கேட்டு அப்படியே சுரேஷ் கட்டி விட்டுறாரு. அதுக்கும் தங்கராஜ் திட்டுறாரு. ஏன் மாப்ள நீ எதுக்கு கிட்ட உங்க அண்ணனை தானே நான் கிட்ட சொன்னேன். இல்லை அண்ணன் கிட்ட வந்தாரு, மதி என்ன கேட்டுக்கிட்டதுனால நான் கட்டிக்கிட்டேன்னு சொல்லுவாரு. அதாவது இந்த மாதிரி வெளி இடங்களுக்கு வரும்போது அவங்க பேச்சை கேட்கலாம், வீட்டுக்கு போனோடனே நம்ம கண்ட்ரோல் எடுக்கணும், ஓகேவா அப்படின்னு சொல்றாரு. கடைசி வரைக்கும் சுரேஷுக்கு ஒரு உருப்படியான ஐடியா கொடுத்து மதியை வந்து அடக்கி வைக்க போறேன்னு சொன்ன விஷயமோ எதுவுமே நடக்கல. இந்த ட்ரிப் வந்து சுரேஷும் மதியம் நல்லா பாண்டிங் யாருக்கு தான் யூஸ் ஆயிருக்கே தவிர அவங்க ரெண்டு பேர் இடையில பெருசாக சண்டையோ எதுவும் வரல. தங்கராஜ் நினைச்சது எதுவும் நடக்கல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.